சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிப்பா. நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 89வது சங்கீதம், 89வது சங்கீதம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 89வது சங்கீதம் வசனங்கள் 19, 20, 21. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த வேத பகுதியில் ஒரு ஜெபமாக இந்த சங்கீதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த நாட்களில் தேவன் தன்னுடைய தேசத்தாருக்கு செய்த நன்மைகளை நினைகூர்ந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தின் நடுவாக தாவீதை குறித்து இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணுகிறார், பாடுகிறார். தாவீதை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, எப்படி தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத இந்த 19வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி, பக்தனுக்கு என்ன பண்ணாரா, தரிசனமாகினார். யார் அந்த பக்தன் அப்படின்னா சாமுவேல். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு தேவனாய் கர்த்தர் வரப்போகிற ராஜாவை குறித்து தரிசனமாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுகிறார். சவுல் என்கிற ஒரு ராஜா தேசத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய பாதைகள் தேவனுடைய பார்வையில செம்மையாக இராதபடியினாலே அவனை தள்ளி ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படியாய் தேவன் என்ன பண்ணுகிறார், தெரிந்து கொள்கிறார். தான் தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணுகிறாராம், வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத தான் இந்த 19வது வசனத்திலிருந்து ஏறத்தாழ நாம் வாசிக்கும் பொழுது 29வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். 19வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் தாவீதை குறித்து தேவன் கொண்ட அந்த தரிசனம், தாவீதை குறித்து தேவன் தெரிந்து கொண்ட தீர்க்க தரிசனம், தாவீதை கொண்டு தேவன் தன்னுடைய மனதில் நிர்ணயித்த அந்த காரியங்களை என்ன பண்ணுகிறார் அப்படின்னா சாமுவேல் என்கிற பக்தன் மூலமா என்ன பண்ணினாரா, வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை என்ன பண்றார், இந்த இடத்துல எழுதுகிறார். சரி, இது நமக்கும் தாவீதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, தாவீதுடைய பேர் எபிரேயத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நேசன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதாவது பில்லவுடு. தாவீதுடைய பேர் அர்த்தம் என்ன அப்படின்னா பில்லவுடு, பிரியமானவன் அப்படின்னு சொல்லி. எப்படி தாவீதுடைய பேர் என்ன, பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன்கிட்ட காணப்படுகிற அநேக காரியங்கள் கொஞ்சம் தவறு இருக்கும். சவுல் செஞ்சதை காட்டிலும் என்ன, இவனுடைய தவறுக்கும் சவுளுடைய தவறுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். சவுளையும் இந்த தாவீதையும் தராசில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா யார் உயர்ந்திருப்பா அப்படின்னா ஏறத்தாழ சவுல் தான் உயர்ந்திருக்கணும். அந்த அளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சது அதிகம் யார் அப்படின்னா தாவீது. ஆனாலும் இந்த தாவீதை தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இவன் எனக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி பார்க்கும் பொழுது தேவன் நம்மையும் அப்படியே பார்க்கிறார், நம்மையும் என்ன பண்றார், அப்படியே பார்க்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அங்கு பவுல் எழுதுவார், திருச்சபை எழுதுவார், தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிரியர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா திருச்சபை அவருடைய ஜனங்களாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். என்ன, சில வேளைகளில் நம்முடைய பார்வைக்கு நமக்கே பிடிக்காது. என்ன, நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய பார்வைக்கு பிடிக்காது. குறிப்பாக கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்காது. அவங்கள போல இல்லையே, என்ன, கலராக இருந்தாலும் பிரச்சனை, கலராக இல்லாட்டியும் பிரச்சனை, வளர்த்தியாக இருந்தாலும் பிரச்சனை, வளர்த்தி இல்லாட்டியும் பிரச்சனை. கண்ணாடியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கே சில நேரத்தில் நம்ம என்ன இருக்காது, பிரியம் வராது. ஆனால் தேவன் நாம் எவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவருக்கு பிரியமானவர்களாகவே பார்க்கிறார். ஆமென். புரியுதா? அவருக்கு பிரியமானவராகவே பார்க்கிறார். அந்த பிரிய பார்வை ஒரு நாள் ஒருபோதும் என்ன பண்ணல, மாறலை. ஒரு நாள் இப்படி யோசித்து பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்படிலாம் யோசனை வருமானு நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கும்போது சேட்டை பண்ணுறாங்க. இப்போ சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால் என் பிள்ளைகளை குறித்து தேவன் இப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லி காண்பித்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன்,
புரியுது நான் சொல்லது புரியுதா? அவங்க ஒருத்தர் தான் சிரிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து இப்படிலாம் சேட்டை பண்ண போறான்னு சொல்லி கத்தரு. இப்போ என் பையனுக்கு 9 வயசு ஆகுது. இப்பவுமே அந்த சேட்டை என்னால் தாங்கிட முடியல. இன்னும் வளர்ந்து வரும்போது இப்போ கத்தர் அதெல்லாம் காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை தாங்கன்னு ஜெபிப்போமா வேண்டான்னு ஜெபிப்போமா? ஆனா அவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நன்றாய் தெரியும். நான் சொல்ல புரியுதா? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனாலும் நேசிக்கிறார். பேதுரு என்ன பண்ணுவாரு? காண்பிப்பார், அதாவது சபிப்பார், இவரை அறியேன் என்று சொல்வார். அப்படிலாம் இயேசுக்கு தெரியும். என்ன ரொம்ப வேகமா சொல்றாரு, எல்லாரும் உங்களை காட்டி கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், சாகவும் நான் தயார் அப்படிங்கிறாரு. ஆனா ஆண்டவர் அசால்ட்டா சொல்றாரு, பேதுருவே நல்லா சொல்ற ரைட்டு, ஆனா சேவல் கூறதுக்கு மேல நீ என்ன பண்ணிடுவேன், மறுதளிச்சிருவே அப்படிங்கிறார். புரியுதா? அப்போ நம்முடைய நினைவுகள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அப்படி இருந்தும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா? தந்து இவ்வளவாய் நம்மில் என்ன பண்ணுகிறார்? அன்பு கூறுகிறார். அந்த அன்பு கூறுதல் இந்த உலகம் அழிய வரைக்கும் இருக்கும். பரலோகத்திலும் அந்த அன்பு கூறுதல் என்ன பண்ணும்? தொடர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதை தேவன் என்ன பண்ணாரா? கண்டுபிடித்தார். தாவீதை என்ன பண்ணாரா? கண்டுபிடித்தார். தாவீதுக்கே தெரியல தன்னை குறித்து. அடுத்த ராஜாவை நியமிக்கணும். சாமுவேலை கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். தாவீதுடைய தகப்பன்ட்ட போய் உன் பிள்ளைகளை ஒருத்தனை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே தாவீதுடைய தகப்பனார் என்ன பண்றான் அப்படின்னா, ஆர்மியில் இருக்கிற பிள்ளைகளை அனுப்புறான். ஏன்னா அப்படிதானே சொல்லுவாங்க, உங்க வீட்டில் யாரையாவது ஒரு ஹை கிளாஸ் வேலைக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் ரொம்ப பிரைட்டா இருக்கிற பிள்ளைங்களை தான் என்ன பண்ணுவீங்க, முன்னால நிறுத்துவீங்க. சொல்ல புரியுதில்லை? ரொம்ப ஞானத்தில் அதிகமாக இருக்கிற பிள்ளைகளை, இல்லைன்னா ஒழுக்கத்தில் அதிகமாக இருக்கிற பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவோம், இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இவனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துடுவான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். அதே போல தான் தாவீதுடைய வீட்டில் நடக்குது. 7 பிள்ளைங்க, 4 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. எல்லாரையும் தகப்பனார் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. என்ன வசனம் சொல்கிறது? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்முடைய பலன் என்னதுன்னு சொல்லி தெரியும், நம்முடைய வல்லமை என்னதுன்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன பண்ணும் தெரியும். எல்லாரையும் நிறுத்துறாங்க. ஆனா எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? புறக்கணிக்கிறார். சாமுவேல் கேட்கிறார், எப்பா உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படின்னு. அப்பதான் தகப்பனாருக்கே ஞாபகம் வருது, ஆமாமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. உங்களை வீட்டில் அப்படி நினைச்சா எப்படி இருக்கும்? சில சூழ்நிலைகள் அப்படி கடந்து தான் வருகிறோம். சில சூழ்நிலைகள்ல உலகத்தால, ஏன் ஈவன் பெற்றோரால் கூட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில கூட சிலர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். புரியுதா? தாவீது முற்றிலுமாய் மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவன் யாருன்னே மறந்துட்டாங்க. என்னன்னா ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க, மற்றவங்களாம் இராணுவத்தில் இருக்காங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி பிள்ளைங்களுக்கு செல்லம் இருக்கும், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி பிள்ளைகள் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும். எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க, கடைசி பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. இது தாவீதுடைய வேற வித்தியாசமான ஒரு கதை. ஏனென்றால் தாவீதுடைய தகப்பனார், இவன் தாய் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, என்னை ஏமாற்றி இவனை பெற்றுக்கொண்டால் சொல்லி அவன் தவறாய் நினைத்ததுனால என்ன பண்றான் அப்படின்னா, தாவீதை தள்ளிய வச்சிருக்கிறான். அதனால தான் தாவீது சொல்றான், என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் வேதனையோட என்ன பண்றான், பாடுகிறான். அப்போ தாவீதோட நிலைமை முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, குடும்பத்தினாலே மறக்கப்பட்ட ஒரு நிலைமை, இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா அந்த தாவீதை தான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், தெரிந்து கொள்கிறார். ஆமென். என்ன இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்ம அநேகர் ஞானிகள் இல்லை, அநேகர் பராக்கிரமசாலிகளும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறார், தெரிந்தெடுத்து இருக்கிறார். இது நம்ம அவருக்கு செஞ்ச சலாக்கியமா இல்லை, அவர் நம் மீது வைத்த அன்பு. அவர் நம்மை கண்டுபிடித்தார். அவர் நம்ம என்ன பண்ணாரா, கண்டுபிடித்தார். இதுதான் நம்ம ஆண்டுடைய ஸ்பெஷல். என்ன நாம் யார் அப்படின்னு தெரியும், ஆனாலும் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுகிறாரா, கண்டுபிடித்தார். சொல்லப்பட்டிருக்குங்க, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் என்ன பண்ணினேன், அபிஷேகம் பண்ணினேன் அப்படிங்கிறாரு.
இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கும், என் ஜனத்திற்கு ஒரு கதாநாயகனா இருக்க ஒருவனை நான் என்ன பண்ண, கதாநாயகனா இருக்க என்ன பண்ணாரா, ஒருவனை தெரிந்து கொண்டேன். டிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னுடைய ஜனத்திற்கு ஒரு கதாநாயகன் வேணும், ஒரு ஹீரோ வேணும். அந்த ஹீரோவாக நான் என்ன பண்ணேன்னா தாவீதை தெரிந்து கொண்டேன். இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் தாவீதை போல மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இல்லைன்றால் ஏதோ ஒரு கடினமான பாதையில் கடந்து வந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஜனத்திற்கு ஒரு ஹீரோவாக, ஒரு ஹீரோயினா என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்கிட்ட அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, நீங்கள் தான் ஹீரோ, ஹீரோயின்.